சென்னையில் இன்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் தலைமையில் மாநிலம் முழுவதும் உள்ள வணிகர்கள் ஒன்று கூடி அந்நிய ஆதிக்கத்தை ஒழித்து உள்நாட்டு வணிகத்தை உயர்த்திட வேண்டும் என்ற கோஷத்துடன் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் நடைபெற்றது. மாநில தலைவர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கான வணிகர்கள் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் ஒரு பகுதியாக சுதேசி கொள்கையை பின்பற்றுவோம், இந்தியனாக இருப்போம், இந்திய பொருட்களையே வாங்குவோம் என்ற முழக்கத்துடன் வணிகர்கள் உறுதிமொழி எடுத்தனர். பின்னர் இது குறித்து செய்தியாளரிடம் பேசிய டைமண்ட் ராஜா கூறுகையில், சிறு குறு வணிகர்களின் வாழ்வாதாரத்தை நசுக்கும் அந்நிய ஆன்லைன் நிறுவனங்கள் பிளிங்கிட், இன்ஸ்டாமார்ட், மீஷோ ஆகியவற்றை தடை செய்ய வேண்டும். சாலையோர வியாபாரிகள் பாதுகாப்பாக வியாபாரம் செய்யும் சூழலை உருவாக்க வேண்டும். தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகள் உற்பத்தி மற்றும் விற்பனை குழு தடை அமல்படுத்த வேண்டும். கோவில் நிலங்களில் உள்ள உண்மையான வணிகர்களுக்கு பட்டா வழங்கி உரிமை அளிக்க வேண்டும். வணிகர்களிடம் மாமூல் கேட்டு மிரட்டும் ரவுடிகளை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும். பெப்சி, கொக்கோ கோலா, குர்குரே, லேஸ், KFC போன்ற வெளிநாட்டு நிறுவனங்களை தடை செய்ய வேண்டும் என அறிவித்தனர். இங்கே மறைந்த எங்களது சுதேசி நகன் ஐயா தா வெள்ளையன் அவர்கள் நினைவு கூர்ந்த வகையில் அந்நிய பொருட்களை எதிர்ப்போம், உள்நாட்டு வணிகத்தை காப்போம், சுதேசி பொருட்களை வாங்குவோம், அந்நிய பொருளான ஏகபோக சக்திகளை விரட்டியடிப்போம் என்று இந்த நேரத்திலே ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக உறுதிமொழி ஏற்றுக்கொண்டோம். அதே போன்று இந்த குர்குரே, கொக்கோ கோலா, பெப்சி, லேஸ், இந்த KFC, அதே போன்று எப்படி ஒரு வால்மார்ட், டிமார்ட் போன்று இந்த ஆன்லைன் வர்த்தகமான பிளிங்கிட், இன்ஸ்டாமார்ட் இவர்களை அடியோடு விரட்டி அடிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை சார்பாக உறுதி கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு முன்னோட்டம் தான். இனி வரும் காலகட்டத்திலே நிச்சயமாக ஆர்ப்பாட்டமாக இல்லாமல் ஒரு முற்றுகை போராட்டமாகவோ எங்களது மறைந்த சுதேசி நாயகர் அவர்கள் கூறியது போல சிறை நிரப்பும் போராட்டமாகத்தான் இது இருக்கும் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றோம். ஆனால் குர்குரே, பெப்சிலாம் தடை விதிக்கிறேன்னு சொல்கிறீங்க. ஆனால் அவங்க வணிகர் வியாபாரிகள் எல்லாருமே எல்லார் கடையிலுமே குர்குரே, பெப்சி, கொக்கோ கோலா, தம்ஸ்அப் எல்லாம் வித்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. அவங்க விற்காம இருக்கலாமே, அது நடவடிக்கை இருக்கலாமே. யாரோ ஒருவர் சொல்வதற்காக நாங்கள் இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தவில்லை. இந்த குர்குரே, லேஸ், பெப்சி, கொக்கோ கோலா இதெல்லாம் சாப்பிட்டா அறிவியல் பூர்வமாக இவங்களுக்கு கேன்சர் வருது, ஆண்மைத்தன்மை குறையுது என்று இந்த மருத்துவ நிபுணர்கள் கூறியிருக்காங்க. இதை 25 ஆண்டு காலம் முன்பே எங்களது மறைந்த சுதேசி அவர்கள் கூறியிருந்தார்கள். இப்போது பெப்சி, கொக்கோ கோலா இதெல்லாம் ஒரு 90% இன்று அடியோடு ஒழிக்கப்பட்டது. அதே போன்று இந்த உள்நாட்டு பொருள் அந்த டியலோ, இந்த 10 ரூபா உள்நாட்டு பானங்கள் இன்று சிறப்பாக இருக்கிறது என்றால் அது தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை, அது எங்களது ஐயா சுதேசி நாயகர் அவர்கள் எடுத்த போராட்டம் தான். அதையே தான் நாங்கள் இப்போது கையில் எடுத்துக்கொண்டு இந்த கொக்கோ கோலா, பெப்சி, லேஸ், குர்குரே, இந்த பிளிங்கிட் ஆன்லைன் வர்த்தகம் இவைகளை யாவும் மக்களும் வாங்கக்கூடாது, வணிகர்களும் விற்கக்கூடாது. அதே போன்று இந்த கூகுள் பே, ஜிபே இதை அத்தனை வணிகர்களும் புறக்கணிக்க வேண்டும். ஒவ்வொரு கடையிலும் நாங்கள் இதை புறக்கணிக்கணும், அங்கே அவங்க போர்டு மாட்டணும். அதே போன்று இன்று போதை கலாச்சாரம் தலைவிரித்தாடுதுங்க. அந்த இளைஞர்கள் இந்த போதையால சீக்கிரமா அவங்க மடிந்து போறாங்க. மாமூல் கலாச்சாரம் திருப்பி தலைவிரித்தாடுது. அவர்களை குண்டர் சட்டத்தில் அடைக்க வேண்டும். அதே போல இன்று இந்த கேரி பேக் விற்க கூடாது என்று அரசாங்கம் சொல்றாங்க. எந்த வணிகர்களும் விற்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஆனால் அது எங்கே உற்பத்தி ஆகுது, எங்கேருந்து வருதுன்னு அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் தெரியாமல் இருக்கு. அங்கே முதல் நிறுத்துங்க, நாங்கள் நிறுத்துறோம். ஆனால் நாங்கள் சொல்லிக்கொண்டே இருப்போம். அதே போன்று மஞ்சப்பை திட்டம் நாங்கள் வேணான்னு சொல்லலை. ஆனால் இன்னைக்கு மஞ்சப்பை 30 ரூபா 40 ரூபா ஒரு சாமானிய ஒரு ஆள் வாங்க முடியாதுங்க. ஆனால் அந்த மஞ்சப்பையை 5 ரூபாய்க்கு மக்களிடம் கிடைக்கும்படி அரசாங்கம் செஞ்சா யாரும் கேரி பேக் பக்கமே போக மாட்டாங்க. மஞ்சப்பை தூக்கிறதுக்கு மக்களா இருக்கட்டும், வணிகர்களாக இருக்கட்டும், யாராவது தூக்கிறதுக்கு கூச்சப்பட்டதே கிடையாதுங்க. அதே போன்று இந்த கோயில் நிலங்கள்
இந்த கோயில் நிலம் காலங்காலமா கோயில் நிலத்தை கடை வச்சிருக்காங்க. 1000 ரூபாய் இருந்த வாடகை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் அநியாய கொள்ளை அடிக்கிறாங்க. அவர்களை அந்த நாங்க சொல்றதான்னு தெரியுமாங்க, இந்த கலைஞர் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க, சட்டம் கொண்டு வந்தாங்க கலைஞர். அந்த திட்டத்தை நீங்க கொண்டு வாங்கன்னு தான் சொல்றோம். நாங்க உங்களை ஒன்றும் இந்த வரிய அதெல்லாம் சொல்லவே இல்லைங்க. அதே போல கோயில் இடங்கள்ல முறையா 25 ஆண்டு காலம் முறையா இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவர்களுக்கு அந்த இடத்தை அவர்களுக்கு உரிமை பெற்று தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே